வணக்கம் மக்களே, நான் உங்கள் சங்கர்ராஜ் பேசுகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 இப்போது நம்ம சில பேர்கிட்ட விசாரித்து நம்ம பழகினால்கிட்ட பேசும்போது நிறைய பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருக்கவங்க கூட, பிஜேபிக்கு ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் கூட விஜய்க்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு தாக்கம் தெரிய வருது. அதாவது அண்ணாமலை என்ற ஒரு நபர் சென்ற தேர்தல்களில் நல்லா களமாடியிருக்கார். அவர் நல்ல ஓட்டு சதவீதத்தை பிஜேபிக்கு உயர்த்தியிருக்கிறார். ஆனால் அதிமுக கூட கூட்டணி சேரணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்களிடம் உள்ள ஒரு நல்ல ஒரு உயர்வான கருத்துக்கள் மற்றும் அவர் மேலே உள்ள நம்பிக்கை எல்லாமே அவர்கள் அறியவில்லையா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. பிஜேபி மற்ற மாநிலங்களில் நல்ல முறையில் வடக்க எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை என்ற ஒரு நபருக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அண்ணாமலை இல்லாத பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எனக்கு தெரிந்து சென்ற தேர்தல்களில் பிஜேபிக்கு வாக்களித்த பலர் இன்று விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, அண்ணாமலை தனியாக நின்றிருந்தால் கூட விஜய் அளவுக்கு வாக்கு வாங்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏனென்றால் பிஜேபிக்கு வாக்களித்த பல மக்கள் இன்று விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்களின் ஓட்டுக்களை கவர பாரதிய ஜனதா கட்சி தவறிவிட்டது என்றே அறிகிறோம். அண்ணாமலை என்ற ஒரு நபரை வைத்து இளைஞர்களின் ஓட்டை அள்ளி இருக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் அண்ணாமலையை புறந்தள்ளிய விஷயம் மக்களிடம் மிக மோசமான கருத்துக்களை பிஜேபி மேல் ஏற்படுத்தியிருக்கிறதை காண்கிறோம். இனி வருகின்ற காலத்திலாவது அண்ணாமலையை முன்னிறுத்தினால் அண்ணாமலை மீதுள்ள நம்பிக்கையால் மக்களை கவர முடியும். அல்லது அண்ணாமலை தனியாக தேர்தலை சந்தித்தாரானால் கண்டிப்பாக மக்களிடம் ஒரு நம்பிக்கையை பெற முடியும். இதற்கு காரணம், அவர் அரசியல் களத்தில் விரல் நுனியில் அனைத்து விஷயங்களையும் கேட்ட கேள்விக்கு உடனே பதிலளிக்கிறார். ஒரு துண்டுச்சீட்டோ இல்லை எழுதி வைத்து வாசிப்பதோ அவரிடம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து அவர் மக்களுக்கு சொல்லுவதை மக்கள் விரும்புகிறார்கள். அவர் நல்ல முறையில் எந்த கேள்வி கேட்டாலும் எதற்கும் பதில் விரல் நுனியில் வைத்திருக்கிறார். அவர் படித்தவர், இளைஞர் மற்றும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். மத்தியில் பிரதமர் மோடிஜி அவர்கள் எவ்வாறு இந்தியாவை வழிநடத்தி இன்று உலக அரங்கில் ஒரு நன்மதிப்பை பெற்று தந்திருக்கிறாரோ அந்த ஒரு தேசபக்தி அண்ணாமலை அவர்களிடம் உள்ளது. ஆகவே அண்ணாமலையை முன்னிறுத்தினால் அடுத்த தேர்தலிலாவது வருங்காலத்திலாவது நல்ல ஓட்டு வங்கியை பெற முடியும், அண்ணாமலை பெற முடியும். அதுவே அவர் சுதாரித்து கொண்டு அடுத்த தேர்தலில் தன்னை முன்னிறுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் அண்ணாமலையிடம் இருக்குமானால் அண்ணாமலை கண்டிப்பாக தனித்து மக்களுக்கு நல்லது செய்ய முன்வர வேண்டும். ஏனென்றால் அவர் பிஜேபி நம்பி இருக்கும்போது பிஜேபி தலைமை சொல்வதைத்தான் அவர் கேட்டுக்கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவிடம் கூட்டணி சேர்வதை விரும்பவில்லை. அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்றிருந்தால் இன்று கண்டிப்பாக 20% மேல் பிஜேபி ஓட்டுகளை பெற்றிருக்கும். ஆனால் இந்த முறை அதிமுகவை நம்பி களமிறங்கியதால் அவர்கள் தேவையில்லாத தொகுதிகளை தலையில் கட்டி இன்று அவர்கள் வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு பல தொகுதிகளை இழந்திருக்கிறார்கள்.
அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் வேட்பாளராக நிற்காதது பெரும் குறை. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தனித்து களமிறங்குங்கள். தமிழ் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடன் நீங்கள் கூட்டு சேர்ந்து தமிழ் உலகத்துக்கு நல்லாட்சியை மலரச் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, தற்போது நடந்து முடிந்திருக்கும் சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவார் என்று நம்புகிறேன். அவருக்கு இளைஞர்களின் ஓட்டு மொத்தமாக கிடைத்துள்ளது. 30 வயதிற்கு உட்பட்டவர்களின் ஓட்டுக்கள் அனைத்தும் விஜய்க்கு தான் சென்றுள்ளது என்று கருதுகிறேன். இரண்டாவதாக, பெண்கள் ஓட்டு பெருவாரியாக விஜய்க்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா விசாரித்த அளவுக்கு அந்த மாதிரி தான் தகவல்கள் கிடச்சிருக்கு. பார்ப்போம், மே 4ஆம் தேதி எது உண்மை எது பொய், என்ன நடந்திருக்கிறது என்று நமக்கு விடை கிடைத்துவிடும். பார்ப்போம். நன்றி.